நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அச்சமின்றி குரல் கொடுக்க யார் காரணம்? ஆட்சியாளர் தகுதி பெற யார் காரணம்? அச்சமின்றி குரல் கொடுக்க யார் காரணம்? ஆட்சியாளர் தகுதி பெற யார் காரணம்? அச்சமின்றி குரல் கொடுக்க யார் காரணம்? ஆட்சியாளர் தகுதி பெற யார் காரணம்? அச்சமேதி மாநாட்டின் வாத காரணம். அச்சமேதி மாநாட்டின் வாத காரணம். நம் சட்டமேதை அம்பேத்கர் என்று கூறணும். நம் சட்டமேதை அம்பேத்கர் என்று கூறணும். சபையெல்லாம் மாதத்தோடு கலந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். சபையெல்லாம் மாதத்தோடு மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். பெண்களுக்கு சம உரிமை யார் காரணம்? இந்தியாவை ஒழிப்பதற்கு யார் காரணம்? பெண்களுக்கு சம உரிமை யார் காரணம்? பெண்களுக்கு சம உரிமை யார் காரணம்? இந்தியாவை ஒழிவதற்கு யார் காரணம்? அறிவு கண்ட குழந்தைகள் அந்த காரணம். அறிவு கண்ட குழந்தைகள் அந்த காரணம். உங்கள் அழியாத அம்பேத்கர் என்று கூறணும். உங்கள் அழியாத அம்பேத்கர் என்று கூறணும். நான் தமிழெல்லாம் வானத்தோடு நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். அடிமை விலங்க உழைப்பதற்கு யார் காரணம்? இந்தியாவை ஒழிவதற்கு யார் காரணம்? அடிமை விலங்கு ஒழிப்பதற்கு யார் காரணம்? இந்தியாவை ஒழிவதற்கு யார் காரணம்? அறிவு கண்ட குழந்தைகள் அந்த காரணம். அறிவு கண்ட குழந்தைகள் அந்த காரணம். உங்கள் அழியாத அம்பேத்கர் என்று கூறணும். உங்கள் அழியாத அம்பேத்கர் என்று கூறணும். தமிழெல்லாம் வானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். வணக்கம். வாரி தந்த வல்லங்கள் வாழ்ந்த நாடு. பாரதியார் கண்ட பழந்தனி ஏடு. பாசத்தை ஏற்றி வைக்கும் காவிய ஏடு. உள்ளத்தில் உறுதி கொண்டு உழைப்பால் உயர்வு கண்டு அந்நியர்களுக்கு அடிபணிய மாட்டோம் என்று அஞ்சாது நெஞ்சம் கொண்டு பஞ்சகரை விழுத்து கண்டு கொஞ்சம் விளையாடும் இந்த விக்ரமபுரி நாட்டிலே விக்ரமவர்மனுக்கு மகனாக பிறந்து கலைமணி என்ற பெயரோடு வாழ்ந்து வருகின்றேன். அப்ப இருக்கும்போது இப்போதே செல்ல வேண்டும். என்னுடைய அன்பு தம்பி கதிரவனை பார்க்க வேண்டும். தம்பி, இவர்களுக்கு வேடிக்கை இதயமற்ற மனிதனுக்கு
இதுவெல்லாம் வாடிக்கை. அயல்நாடு சென்று பல பட்டங்கள் பெற்று தாயம் திரும்பி என்னோட தாய் தந்தை
தாயகம் திரும்பியிருக்கின்றோம். நாம் யாரும் பார்க்கவில்லை. முதலில் என்னுடைய தாய் தந்தை நான் சந்திக்கிறேன். போயிட்டு இருவருமே அயல்நாடு சென்று படிப்பை முடித்துவிட்டு தாயகம் திரும்பியிருக்கின்றோம். அப்படி இருக்கும்போது நாம் இருவரும் சென்று நம்முடைய தாய் தந்தையை பார்க்க வேண்டும் என்று உழைத்திருந்தால் மனதிற்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனால் தம்பி நான் மட்டும் சென்று என்னுடைய தாய் தந்தையை பார்க்கிறேன் என்னை மட்டும் பிரித்து சென்று பேசிவிட்டு செல்கின்றான். இவனுக்கு மட்டும்தான் தாய் தந்தையா? எனக்கு தாய் தந்தையே கிடையாதா? சரி, இவனுக்கு முன்னதாக சென்று என்னுடைய தாய் தந்தையை நான் பார்க்கின்றேன். வருகின்றேன்.
அணையாவில காட்சி செய்ய என்னுடைய தண்ணி உங்கள் மகன் வாழ்க வாழ்க வளமுடன் அப்படியே குத்தப்போறேன். நான் பெற்ற செல்வம் அழகா வந்து நம்மளை வணங்குகிறானே, நல்ல முறையில வாழ வேண்டும், நல்ல செல்வாக்கோட இருக்க வேண்டும் சொன்னா என்ன கட்டிடும். அயல்நாடு சென்றே பட்டப்படிப்பு முடித்து விட்டாயா? அயல்நாடு சென்று பட்டப்படிப்புல சிறு சிறு அப்படியா? நான் நல்லா இருக்கிறேன். அது மட்டும் கிடையாது, அரண்மனையில நல்ல பால சுண்ட காய்ச்சி பால பிஸ்தா முந்திரி திராட்சை எல்லாமே போட்டு சுட சுட உனக்கு கனி பாயாசம் செஞ்சு அப்படியா? அம்மா வாய் வயிற்றுல அடிச்சுக்கிறேனா? இப்ப வந்து வணங்கினவே நான் பெற்ற மகன், கருதவே இப்ப வர்றது யாரு? என் அக்கா பெத்த மகன், என் சக்கலத்து பெத்த மகன். அவன் எதுக்கு இந்த அருந்தப்புறம் வரணும்? அக்கா பத்த புள்ளதால அவ யாரு? என் மகன் தானே வந்துட்டு அப்படியே கூட்ட போறியா? நான் பெத்த பிள்ளைக்கு மட்டும்தான் இந்த அந்தபுரத்துல இடம் இருக்கிறது. அவன் யாரு? எந்த தேவடியா பெத்த மகனோ, எந்த சக்கலத்து பெத்தவனோ, அவன் எதுக்கு இந்த அந்தபுரம் வரணும்? ஏகே அவன் கிட்ட வாயை திறந்து நீ ஒரே ஒரு வார்த்தை பேசிட்ட பாருங்க, என்ன இது இப்படியே அறுத்து இந்த இருங்கல் கிராமத்துல போட்டுச்சு அப்படியே காசுல ஓடி போயிடுவேன். அவன் வந்தா வாயை திறக்கவே கூடாது, பேசவே கூடாது. அம்மா அம்மா என்னை வாழ்த்திட வேண்டும் அன்னை தந்தை நான் என்னாலும் பாரும் ஒரு பிள்ளையே என்னை வாழ்த்திட வேண்டும் அன்னை தந்தையே. அம்மா அம்மா என்னை வாழ்த்துக்கிறம்மா அம்மா. என்னை வாழ்த்திட வேண்டும் அன்னை தந்தையே நான் எல்லாரும் ஒரு பிள்ளையே அது முன்னையே வாழ்த்திட வேண்டும் அன்னை தந்தையே. அப்பா அம்மா ஏம்மா ஏன் என்னை பார்க்க மாட்டீங்களா? நல்ல பிள்ளை எழுது பூப்பாட்டே ஆளுவாதே பாராட்டே. அப்பா அம்மா நல்ல பிள்ளை எழுது பூப்பாட்டே ஆளுவாதே பாராட்டே. தலைமணியே வாழ்க கண்மணியே வாழ்க, தலைமணியே வாழ்க கண்மணியே வாழ்க. என்னை வாழ்த்திட வேண்டும் அன்னை தந்தையே. அப்பா பழகிறேன்ற பேர்ல ஒரு சின்ன பார்க்காமல் காலை வாரி தள்ளிட்டானே, என் காலே உடைச்சு போச்சு. ஐயோ அம்மா இப்படி நான் கேக்குறியா? இல்ல நான் என் கருமா மேல போட்டேன். அந்த மாதிரி வந்தது இல்லாம இப்படி காது ஓட்டுதால பாடி இல்லையப்பா. ஐயோ நான் பிடிச்சு தள்ளலப்பா, அவங்களா விழுந்துட்டாங்கப்பா. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனில் நரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் காட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி.
கடவுளே கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கடவுளே கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே நதிக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனில் நரசாட்சி நதிக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனில் நரசாட்சி அத்தனை உண்மைக்கும் அவன் காட்சி அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி மக்களரங்கத்தில் வராது அவன் காட்சி மக்களரங்கத்தில் வராது அவன் சாட்சி கடவுள் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே அம்மா 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 கொடுமையை கண்டவன் தன்னை இழந்தான் அதை கோபித்து கடுத்தவன் சொல்ல இழந்தான் கொடுமையை கண்டவன் அப்பா அவன் கோபித்து தடுத்தவன் சொல்ல இழந்தான் கொடுமையை கண்டவன் தன்னை இழந்தான் அதை கோபித்து தடுத்தவன் சொல்ல இழந்தான் இரக்கத்தை நினைத்தவன் போல எல்லாருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான் எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான் கடவுளே கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே அப்பா அம்மா அம்மா அந்த ஜாடி போய் பிச்சு கேட்குமா அப்பா சதி செயல் செய்தவன் புத்திசாலி அதை தகித்துக் கொண்டிருந்தவன் புத்திசாலி. சதி செயல் செய்தவன் புத்திசாலி அதை தகித்துக் கொண்டிருந்தவன் புத்திசாலி. உண்மையை சொல்பவன் சதிகாரன் உண்மையை சொல்பவன் சதிகாரன் இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் கடவுளே கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே அப்பா இப்பொழுதே செல்லுகிறேன் நீங்கள் இருவருமாக சேர்ந்து என்னை அடித்ததை என் தாயிடத்திலே உரைத்து நீதி கேட்காமல் விடமாட்டேன் அம்மா விடமாட்டேன் டேய், இங்க வாடா இங்க. அம்மான்னு கூப்பிடுறியே. உன்னை 10 மாதம் நான் சுமந்தனா? இல்லையே. என் அக்கா தானே சுமந்தா? என் அக்கா தானே பெத்து போட்டா? என்ன நீ அம்மான்னு கூப்பிடாதடா, எனக்கு அப்படியே வயிறு பத்திக்கிட்டு எரியுது. அம்மா அக்கா பெத்தா என்ன தங்கச்சி பெத்தா என்ன அம்மா என்னது? அக்கா பெற்றால் என்ன தங்கச்சி பெற்றால் என்ன அம்மா நானும் உன் புள்ளதானம்மா சத்தியமா நீ என்ன புள்ள அம்மானே கூப்பிடாதடா. ஏன்பா? ஏய், பாத்தியா? ஏன்பா இந்த மாதிரி கெட்டு போயிட்டீங்க டேய், ஏகே, அதுப்புறம் வந்தது இல்லாமே. அப்பா ஏன்பா எல்லா இடத்துலயும் ஜாமீன் கடல்ல தேடினா கூட ஜாமீன் கிடைக்கும் ஆனா இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட ஒரு நகை வச்சுக்க சத்தியமா ஐயோ, கடல்ல எல்லா மீனும் கிடைக்கும் ஆனா இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட விழுந்தா ஜாமீனே கிடைக்காது அம்மா பாத்தியா ஏகே? யாக்கே என்ன அக்கா அக்கான்னு அப்படியே நடுங்குற? உங்களுக்கு உங்க மூத்த படி விளையாட வேணுமா? அப்ப நான் வேணாமா? அப்ப நான் போறேன். நான் என்ன சொன்னாலும் செய்வியா? இப்ப நான் தானே உங்களுக்கு வேணும். கேட்டுக்கோ
போங்கடியே பொம்பளைங்களா. ஒரு புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிறது எப்படி, முந்தாடில வளைச்சு போடுறது எப்படி, மை வைக்கிறது எப்படின்னு கத்துக்கோங்கடி. என்னமா இப்படி இழைச்சு போயிருக்கீங்களம்மா? என்ன பண்றா? ஐயா சார் வேலை உனக்காக அரண்மனையில பாய் போய் ராஜா சாப்பிட்டு போயிட்டு வா. ஏய் கங்கம்மா நல்லா வந்துருவா. அழகா அன்பு பேசிட்டு போனா ஏமாக வர தெரியல வயதுல வர
வயிற்றில வளர்ந்த புள்ள வந்திருக்க வாசலில்ல மகனா பிறந்ததற்கு இங்கிருக்க ஆசை இல்லை. வயிற்றில வளர்ந்த புள்ள வந்திருக்க வாசலில்ல மகனா பிறந்ததற்கு இங்கிருக்க ஆசை இல்லை. வயிற்றில வளர்ந்த புள்ள வந்திருக்க வாசலில்ல மகனா பிறந்ததற்கு இங்கிருக்க ஆசை இல்லை. சொல்லினே வீசுகின்ற சந்தையையே அவரத்தை பேசவிட்டார். ஆறு வீடும் வாசலுக்கு அத்தை கிழிந்திருந்தா பத்தி முடிக்கிடலாம் ஏன் நந்தி கிழிந்திருச்சே நாளைக்கு முறையிடலாம். ஊரிலையங்கே நாட்டிலையங்கே காட்டுங்க எங்கே தாய் போல எடுத்தவர்தான் தன்னையும் தத்து கொடுத்து புட்டான். கடலுக்கு தாய் உன்னடித்து வண்டியும் கட்டி புட்டான். மரத்து பின்னாட்சி இந்த பிள்ளையின் மரத்து பின்னாட்சி இன்னொரு மரத்து என்னாட்சி இப்போ அழகுண்டாட்சி. என்னுடைய சிறிய தாயும் என்னுடைய தந்தையும் இருக்கும்போது அவர்களை சென்று வணங்கியது தவறா? அவர்களை சென்று வணங்கியது தவறு என்று சொல்லி என்னை அடித்து இந்த அரண்மனையை விட்டே வெளியே போடா என்று என்னை விரட்டி விட்டார்கள் அம்மா. அந்தப்புறம் என்னுடைய தங்கைக்கு எப்ப திருமணம் நடந்ததோ அப்பையில இருந்து இதுவரை அந்த அந்தப்புறம் நானே நீங்க ஆடுங்க நாங்க சும்மா இருக்கிறோம். ரெண்டு பேரும் ஆடுனா நல்லா இருக்கு. சரி மகனே ராஜா, என் தங்கச்சி தானே அடிச்சா நான் போய் கேட்கிறேன். உனக்காக உள்ள நான் பால் வச்சிருக்கிறேன்டா. எங்க ரெண்டு பேரும் ஒரு தாய் தாண்டா. யாரும் கொத்தவங்க பேசுறேன். எங்க இருவருக்கும் ஒரு தாய் தாண்டா. யாரும் கொத்தவங்க பேசுறேன். விடுவனா? விடவே மாட்டேன். நானும் அந்த திரும்பிய சக்கத்தை கை பக்கறேன். போலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.